ஹலோ வியூவர்ஸ், நமஸ்காரம். இந்த 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் கோச்சாரத்தில் மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு சஞ்சாரம் ஆகுறாரு. இந்த குரு பெயர்ச்சியால் என்னென்ன பொது பலன்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரு பகவான் காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகமான சுக்கிரனோட ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. காலபுருஷனுக்கு தனஸ்தானமான ரிஷபத்தில் கோச்சார குரு சஞ்சாரம் பண்ணுற காலத்தில் உலகத்தில் தனப்புழக்கம் தாராளமாக இருக்கும். ஏன்னா குருவே தனகாரகன், அவரே காலபுருஷனுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் உலகத்தில் அதிகமாகவே இருக்கும். ரிஷபத்தில் உள்ள குரு காலபுருஷனுக்கு 6ஆம் பாவகம் கன்னியாவை பார்ப்பாரு 5ஆம் பார்வையால். பிறகு நேரடி பார்வையால் காலபுருஷனுக்கு 8ஆம் பாவகம் விருச்சகத்தை பார்ப்பாரு. அப்புறம் 9ஆம் பார்வையால் காலபுருஷனுக்கு 10ஆம் பாவகமான மகரத்தை பார்ப்பாரு. குரு கன்னியா பாவகம் காலபுருஷனுக்கு 6ஆம் பாவகமான கன்னியா பாவகத்தை பார்க்கறதுனால லோனுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, கடன் உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும், லோன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவகம் விருச்சகத்தை தன்னோட நேர் பார்வையாக பார்க்கறதுனால ஃபாரின் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் ஜாப் அமையும். ஃபாரின் சுற்றி பார்க்க நினைக்கிறவங்களுக்கும் டூர் போக சான்ஸ் கிடைக்கும். காலபுருஷனுக்கு 10ஆம் பாவகத்தை மகரத்தை பார்க்குற குருவால் தொழில் அமோகமாக இருக்கும். தொழில் புதுசாக தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் கைகூடும். தொழிலில் புது யுக்திகள் மூலமாக தொழிலில் முன்னேற்றம் அடைய செய்யலாம் இந்த குரு ரிஷபத்தில் சஞ்சரிக்கிற காலகட்டங்களில். இந்த ரிஷபத்தில் கோச்சார குரு இருக்கிறதுனால லவ் மேரேஜஸ் அதிகமாக நடக்கிற வாய்ப்பு அதிகம். கல்யாணமாகாத நிறையா பேருக்கு கல்யாணம் கைகூடும். காரணம், காலபுருஷனுக்கு ரிஷப பாவகம் குடும்பஸ்தானம். அதனால் இந்த குரு ரிஷபத்தில் சஞ்சரிக்கிற காலத்தில் குடும்ப வாழ்க்கை நிறைய சிங்கிள்ஸுக்கு அமையும். இந்த குரு பெயர்ச்சி 6 ராசிக்கு சாதகமானது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ராசியிலே குரு சஞ்சரிப்பார். ராசியில் குரு இருக்கிறது நல்லது. சிலர் சொல்லுவாங்க ஜென்ம குரு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ராசியில் குரு இருக்கிறது, கோச்சார குரு இருக்கிறது நல்லது தான். அடுத்ததாக ரிஷபத்தில் உள்ள குரு கன்னியாவை பார்ப்பார். அதனால் கன்னியா ராசிக்கு நல்லது. கன்னியாவுக்கு 9ல் குரு இருப்பார், கோச்சார குரு. கன்னியா ராசிக்கும் இந்த குரு பயிற்சி நல்லது. விருச்சக ராசிக்கு 7ல் குரு இருப்பார், இதுவும் நல்லது. குரு தன்னோட நேர் பார்வையால் விருச்சிக ராசியை பார்ப்பார். அதனால் விருச்சிக ராசிக்கும் இந்த குரு பயிற்சி நல்லது. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு குரு 5ல் இருப்பார். குரு 9ஆம் பார்வையால் மகரத்தை பார்ப்பார். அதனால் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லது. மேச ராசிக்கு குரு 2ஆம் பாவகத்தில் இருப்பார். இதுவும் நல்ல விஷயம், மேச ராசிக்கு நல்லது. கர்க்கடக ராசிக்கு குரு லாபஸ்தானமான 11ல் இருப்பார். கர்க்கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லது. ஆக மொத்தம் எந்தெந்த ராசி? மேசம், ரிஷபம், கர்க்கடகம், கன்னியா, விருச்சிகம், மகரம். இந்த 6 ராசிக்கு குரு பயிற்சி நல்லது. அடுத்ததாக குரு பயிற்சி ஒரு 3 ராசிக்கு சுமாரானது. அது எந்தெந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம். மீனத்துக்கு கோச்சார குரு 3ல் இருப்பார், உபஜயஸ்தானமான 3ஆம் பாவகத்தில் இருப்பார். அதனால் மீனத்துக்கு இந்த குரு பயிற்சி சுமாரான பலன் தான். அடுத்ததாக சிம்மம். சிம்ம ராசிக்கு குரு 10ல் இருப்பார், இந்த கோச்சார குரு. அதனால் சிம்ம ராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி சுமார் தான். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு குரு 4ல் இருப்பார், இந்த கோச்சார குரு. அதனால் கும்பத்துக்கும் இந்த கோச்சார குரு பயிற்சி சுமார் தான். சிம்மம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்கும் இந்த கோச்சார குரு பயிற்சி சுமார் தான். மிதுன ராசிக்கு கோச்சார குரு 12ல் இருப்பார். அதனால் மிதுனத்துக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி சாதகம் இல்லை. துலாம் ராசிக்கு கோச்சார குரு 8ல் இருப்பார். துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி சாதகம் இல்லை. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு கோச்சார குரு 6ல் இருப்பார். அதனால் இந்த தனுசு ராசிக்கும் கோச்சார குரு பயிற்சி சாதகம் இல்லை. மிதுனம், துலாம், தனுஷ் இந்த 3 ராசிக்கும் கோச்சார குரு பயிற்சி சாதகம் இல்லை. இதெல்லாம் பொது பலன் தான். ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி படி பலன் மாறுபடும்.
அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கோச்சார குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.